கம்ப்ளைண்ட் எடுக்க தவறதில்ல, நம்ம மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க தவறாங்கன்னு தான் இந்த இடத்துல சொல்றேன். கம்ப்ளைண்ட் எடுக்க தவறதெல்லாம் இல்ல. நீங்க வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே நீங்க ஆன்லைன்ல போட முடியும். ஓகே, இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி இருக்கு, கன்சூமர் அஃபேர் டிபார்ட்மெண்ட் போறீங்க, செய்றீங்க, அதுக்கப்புறம் நீதிமன்றத்துக்கு போறீங்கன்னு வச்சுங்க, கன்சூமர் ஃபோரமுக்கு போறாங்க, கன்சூமர் ரெட்ரஸல் ஃபோரம் போனா கண்டிப்பா அவங்க வந்து கொடுத்து தானே ஆகணும். ஓகே, ஒரு ஒரு துணிமணி எடுத்தாலோ, பாத்திரமண்டம் எடுத்தாலோ, விலை அதிகமா அவங்க போட்டாலோ, அதுக்கு ஒரு எப்படி பிரச்சனை இருக்கோ அந்த சம்பந்தப்பட்ட கடைக்கு, இதுக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா யாரும் நீதிமன்றத்துக்கு போறதுக்கு தயாரா இல்ல. அந்த 10 ரூபாய்க்காக அவங்களுக்கு தேவை என்ன, அந்த போதை ஏறணும், அவ்வளவுதான். அதுதான் அவங்களுக்கு போதையை தவிர, இது வந்து இதையும் ஒரு போதையை எடுத்துக்கிட்டு அதை அவங்க செஞ்சாங்கன்னா மேபி அது நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்க சார். இதுல வந்து அந்த ஒரு பாட்டில் கொடுக்கும்போது அவங்க பில்லே கொடுக்கறது இல்ல. எந்த ஒரு கடையிலயும் பில் கிடையாது. அப்ப ப்ரூஃப் அப்படின்னு சொல்றதுக்கு வீடியோ ஆதாரத்தை தாண்டி வேற என்னென்ன ப்ரூஃப் வேணும்? இல்ல எந்தெந்தெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணா கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்? உங்க வாயிலாவே சொல்லிருங்க. ரைட். இப்போ நீங்க வந்து ஒரு போறீங்க.